Hello friends, welcome to Kiri's vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா the summit within. Summit means வந்து peak of the mountain. அதாவது ஒரு மலையோட உச்சியை தான் நம்ம வந்து summit சொல்லுவோம். இந்த பகுதியை தான் நம்ம வந்து summit சொல்லுவோம். Within means நமக்குள்ள அதாவது மலையோடைய உச்சின்றது நம்ம மலை ஏறுறவங்களுக்குலாம் வெளியவும் இருக்கு உள்ளேயும் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், நம்ம மேலே ஏறிடுவோம்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டால தான் நம்ம மலை ஏற முடியும் அப்படின்ற மாதிரி இந்த டைட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். இந்த லெசனை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎஸ் அலுவாலியா. அவர் தான் இந்த லெசனுடைய ஆத்தர், பிளஸ் இந்த லெசனுடைய ஹீரோவும் அவர் தான். ஓகே, வாங்க ஹெச்பிஎஸ் அலுவாலியானா யாருன்னு பார்க்கலாம். மேஜர் ஹெச்பிஎஸ் அலுவாலியா, மேஜர் ஹரிபால் சிங் அலுவாலியா. இந்த ஹரிபால் சிங் அலுவாலியா வந்து எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா சியால்கோட், பாகிஸ்தானில் பிறந்திருக்காரு. அவர் ஒரு மவுண்டனியர், அவர் மலை ஏறுபவர், அவர் ஒரு ஆத்தர், நிறைய புக் எழுதியிருக்காரு, அண்ட் சோஷியல் ஒர்க்கர், அண்ட் வந்து ரிட்டையர்டு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸரும் கூட அவர். அண்ட் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காரு, அண்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு, டிசபிலிட்டி சோஷியல் ஒர்க் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காரு. பத்மபூஷன், அர்ஜுனா அவார்ட், அப்புறம் வந்து நேஷனல் அவார்டு, நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அவர் வந்து நிறைய புக்ஸும் எழுதியிருக்காரு. ஓகே, வாங்க லெசன்ல போய் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அதிகமா. மேஜர் ஹெச்பிஎஸ் அலுவாலியா வாஸ் எ மெம்பர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் இந்தியன் எக்ஸ்பிடிஷன் டு மவுண்ட் எவரெஸ்ட் இன் 1965. ஓகே, மெம்பர் மீன்ஸ் உறுப்பினர், சக்சஸ்ஃபுல் மீன்ஸ் வெற்றிகரமான, எக்ஸ்பிடிஷன் மீன்ஸ் பயணம், அதாவது ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி ஏதாவது ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்றோம், தூரமான பயணத்தை நம்ம மேற்கொள்றோம், இல்ல குறுகிய பயணத்தை நம்ம மேற்கொள்றோம்னா அது வந்து எக்ஸ்பிடிஷன் சொல்லுவாங்க. மவுண்ட் எவரெஸ்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட். அதாவது மேஜர் ஹெச்பிஎஸ் அலுவாலியான்றவர் தான் வந்து முதல் இந்திய பயணம் வெற்றிகரமாக மேற்கொண்ட, மவுண்ட் எவரெஸ்ட்ல வெற்றிகரமாக மேற்கொண்டவர் 1965 அப்படின்னு சொல்றாங்க. How did he feel when he stood on the highest point in the world? ஓகே, ஹார்ட் வேர்ட்ஸ் மீனிங்லாம் உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ் மீனிங்லாம், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகே, இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, how did he feel, அவர் எப்படி ஃபீல் பண்ணார், அவர் எப்படி உணர்ந்தாரு, when he stood on the highest point in the world, அதாவது உலகத்திலேயே மிக உயரமான, இந்த உலகத்திலேயே மிக உயரமான மலை உச்சின்னு சொல்லப்படுற எவரெஸ்ட் மலை உச்சி மேலே போய் நின்றுட்டு அவர் எப்படி ஃபீல் பண்ணார், அவர் எப்படி உணர்ந்தார். let us hear his story in his words. அவருடைய எழுத்துக்கள் மூலமாவே இந்த ஸ்டோரியை, இந்த கதையை கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த லெசன் இது வந்து ஹெச்பிஎஸ் அலுவாலியா தானே, அவருடைய எழுத்துக்கள் மூலமா அவரை பத்தி நம்ம கேட்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். கிளைம்பிங் த சம்மிட் அண்ட் தென், கிளைம்பிங் மீன்ஸ் ஏறுறது, சம்மிட் மீன்ஸ் மலை உச்சி, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மலை உச்சியை ஏறுறது. அண்ட் தென் த மோர் டிஃபிகல்ட் டாஸ்க் ஆஃப் கிளைம்பிங் த சம்மிட் வித்தின், அதாவது டிஃபிகல்ட் மீன்ஸ் கடினமான, டாஸ்க் மீன்ஸ் பணி, அதாவது மலை உச்சியை வந்து ஏறுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை விட மலை உச்சியை வந்து நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம மலை உச்சியை எப்படியாவது ரீச் பண்ண நம்ம மனசுல அந்த உறுதியும், அந்த நம்ம கடினமா நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம மனசுல கடினமான ஒரு உறுதி நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் அந்த மலை உச்சி அடைய முடியும். ஸோ வந்து நம்ம வந்து மேலே ஏறுறது பெரிய விஷயம் இல்லை, அதை மனசுல நினைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா கொஞ்ச தூரம் ஏறிட்டோடனே ஐயோ அப்பா முடியலடா, ஏற முடியல, நம்ம திரும்பி வெளியே போயிடலாம், திரும்பி பின்னாடிக்கு இறங்கி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனசுலாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஏறவே முடியாது. ஸோ அந்த மாதிரி மனசு வராம ரொம்ப கடினமான டாஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியை ஏறுறத மனசுக்குள்ள நம்ம நினைக்கிறது தான் வந்து ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த பேராஃப்ல ஹெச்பிஎஸ் அலுவாலியா வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் இந்தியன் எக்ஸ்பெடிஷன்னா வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறதுல முதல் உறுப்பினராக வந்து இருந்திருக்கிறாரு. மவுண்ட் எவரெஸ்ட் பயணம் செய்ததுல 1965 ஃபர்ஸ்ட் உறுப்பினர் அவர் தான். அண்ட் வந்து அவர் வந்து மலை உச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் பாயிண்டான அந்த மலை உச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் எப்படி உணர்ந்தார், எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்றதையும், அண்ட் வந்து அவருடைய ஸ்டோரியை, அவருடைய கதையை வந்து அவருடைய வேர்ட்ஸ் மூலமா நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். சம்மித் வந்து ஏறது பெரிய விஷயமே இல்லை, ஆனா அது வந்து அதை விட பெரிய விஷயம் அந்த சம்மித்தை நம்ம மனசுக்குள்ள நினைச்சு நம்ம அது மேல ஏறுறோம் பார்த்தீங்கன்னா மனசுலயே, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றோம். ஆஃப் ஆல் த எமோஷன்ஸ் which surged through me as I stood on the summit of Everest, looking over miles of panorama,
below us. The dominant one, I think, was humility. Surge means அதிகரித்தது. Panorama means wide area, பரந்த பரப்பளவு தான், பறந்து விரிந்த பரப்பளவு தான் வந்து பேனோராமா அப்படின்னு சொல்றாங்க. டாமினன்ட் மீன்ஸ் ஆதிக்கம் செலுத்துறது. ஹியூமிலிட்டி மீன்ஸ் ஹம்பிள், பணிவு, அதுதான் ஹியூமிலிட்டி. நான் வந்து அந்த எவரெஸ்ட் சிகரத்தினுடைய மலை உச்சியில் நான் நிற்கும்போது எனக்குள்ள எழுந்த உணர்ச்சிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் உச்சின் மேலே நான் பல மைல்களுக்கு மேலே பறந்து விரிந்த பரப்பளவின் மேலே நான் வந்து நின்றுட்டுருக்கேன். எனக்கு கீழே வந்து பல பறந்து விரிந்த பரப்பளவுகள் வந்து எனக்கு கீழே வந்து இருக்குது. எனக்கு அதிகமாக ஆதிக்கம் செலுத்தின ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டி, பணிவு தான். எனக்கு அப்போ மேலே நிற்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது விஷயம் என்னன்னா பணிவு அப்படின்னு சொல்றாரு. The physical in me seemed to say, thank God, it's all over. Physical means இந்த இடத்துல அவங்க உடல் சொல்றாரு. Seemed means தோன்றியது. Thank God, நன்றி கடவுளே, it's all over, எல்லாமே முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய உடல்ல இருந்து என்ன சொல்றதுன்னா, அவருக்கு அப்ப தோன்றிய விஷயம் என்னன்னா நன்றி கடவுளே, தேங்க் காட், எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடலால சொல்ல முடிஞ்சது. However, instead of being jubilant, there was a tinge of sadness. Okay, jubilant means happy. ஒன்று சக்ஸஸ் அடைஞ்சதுக்கான ஹாப்பினஸ் தான் வந்து ஜுபிலன்ட் சொல்கிறாங்க. tinge means shade, sadness means சோகம், சோகத்தினுடைய சாயல். அதாவது however means எனினும், அதாவது அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு சோகத்தினுடைய சாயல் தான் வந்து அவர்கிட்ட இருந்தது. வாஸ் இட் பிகாஸ் ஐ ஹேட் ஆல்ரெடி டன் த அல்டிமேட் இன் கிளைம்பிங் and there would be nothing higher to climb and all roads hereafter would lead down. அதாவது அல்டிமேட் மீன்ஸ் இறுதியான. ஏன் அவங்க வந்து சோகத்தின் சாயல இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறுதியா ஏறி முடிச்சுட்டாங்க, எவரெஸ்டோடைய உச்சியில வந்து நின்றுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறமா வந்து வழிகள் எல்லாமே கீழே போறதுக்கான, எவரெஸ்ட்டை விட்டு கீழே போறதுக்கான வழி தான் இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது. அவர் வந்து அதனால சோகமாயிடாரு. ஓகே, இந்த பேரால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எவரெஸ்டோடைய உச்சியில இருந்தப்போ அவருடைய மனசுல தோணுன விஷயங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா, அவர் வந்து மிகப்பெரிய பரந்த பனோராமான்னு சொல்லப்படுற பரந்த சமவெளி அவருக்கு கீழே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் போது அவருடைய மனசுல தோணுன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பணிவு தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே பணிவா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவருக்கு கடவுள் உணர்த்திடுறாரு மேலே போய் நின்னதுக்கு அப்புறமா. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், அதுல இருந்து கீழே பார்க்கும் போது நம்ம பணிவா இருக்கணும், எதுவுமே பெருசு இல்லை அப்படின்றது அவர் மனசுல தோணிருக்கு. அண்ட் வந்து அவரு உடல் வழியா அவர் என்ன சொல்றாங்கன்னா தேங்க் காட், நன்றி கடவுளேன்னு சொல்றாரு. அவர் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலாக அவருடைய மனசுல வந்து ஒரு சோகத்தின் சாயல் இருக்குது. ஏன்னா நம்ம இறுதியான இடத்துக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல ஏறுறதுக்கு கிளைம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கு மேல போற வழி எல்லாமே கீழே வந்து தரையை நோக்கி தான் போது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சு அவர் சோகத்தின் சாயல வந்து போயிடுறாரு. என்னமா யோசிச்சிருக்காரு பாருங்க மனுஷன். பை கிளைம்பிங் த சமிட் ஆஃப் எவரெஸ்ட் யூ ஆர் ஓவர்வெல்ம்டு by a deep sense of joy and thankfulness. Overwhelmed means நிரம்பி வழிந்தது. thankfulness means நன்றியுணர்வு. அதாவது நீங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்றியுணர்வு வந்து ரொம்ப ஆழமான சந்தோஷம், நன்றியுணர்வு எல்லாமே வந்து நிரம்பி வழிஞ்சு அவருக்கு இருக்குதான் மேலே ஏறி நின்னதுக்கு அப்புறமா. இட்ஸ் a joy which lasts a lifetime. அதாவது இது வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுக்கவும் நீடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. லாஸ்ட் லைஃப் டைம் மீன்ஸ் லைஃப் டைம்னா நம்ம வாழ்நாள் முழுக்கவும் வந்து நீடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான் வந்து இந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. லைஃப் டைம் மீன்ஸ் வந்து வாழ்நாள் முழுவதும். the experience changes you completely. அதாவது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதுல வர அனுபவம் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் அனுபவம், கம்ப்ளீட்லி மீன்ஸ் முழுவதுமாக, சேஞ்சஸ் மீன்ஸ் மாற்றும். இந்த
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமா வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The man who has been to the mountains is never the same again. எந்த ஒரு மனிதனுமே நீங்க வந்து மலை ஏறும் போது இருக்கிற மனிதனுடைய மனசும் மலை ஏறும் போது ஒரு மனசு இருக்கும். ஆனா அதே மாதிரியான மனநிலை வந்து மலை ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மனிதனுடைய மனசு மனிதன் வந்து வந்த மாதிரியே போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேல ஏறினதுக்கு அப்புறமா நம்மளுடைய தாட், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய நினைவுகள், நம்ம உலக இருக்க அகங்காரம், ஆணவம் எல்லாமே குறைஞ்சு நம்ம ஒரு புது மனுஷனா தான் நம்ம வந்து திரும்ப வருவோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இந்த பேராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, எவரெஸ்டோடைய சம்மிட், அதாவது எவரெஸ்டோடைய உச்சியை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய மனசுல வந்து ரொம்ப ஆழமான சந்தோஷமும் நன்றியுணர்வும் நிரம்பி வழியுமா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த சந்தோஷம் நிரம்பி இருக்குமா. நம்ம வந்து அந்த மலை ஏற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த அனுபவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனுஷன் வந்து மேலே ஏறும் போது இருக்கிற மனசு கீழே இறங்கும் போது, மலையை விட்டு கீழே இறங்கும் போது அந்த மனசு இருக்காது. மேலே ஏறினதுக்கு அப்புறம் நம்மளோட அகம்பாவும் நம்மளுடைய மனசை சுத்திகரிச்சு நம்ம ஒரு புது மனிதரா தான் நம்ம கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. As I look back at life after climbing Everest, I cannot help remarking about the other summit. The summit of the mind, no less formidable and no easier to climb. Remarking means எடுத்துரைக்கிறது. Formidable means வலிமையான. நான் வந்து எவரெஸ்ட் ஏறிய பிறகு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னால் முடியலை, என்னால் வந்து எடுத்துரைக்கவே முடியல, மற்ற சமயத்தை பற்றி என்னால் வந்து சொல்ல முடியல, எடுத்து சொல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்னோட மனசில் இருக்க சமிட் ஆஃப் த மைண்ட், அதாவது அந்த உச்சியில் இருக்கிற அந்த மலை உச்சி வந்து என்னோட மனசில் இருக்கிற மலை உச்சி வந்து வலிமை குறைவானது இல்லை. அதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஏற முடியாது, ரொம்ப எளிதா வந்து ஏற முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.